ஹாய் ப்ரோ, நான் தான் உங்களுடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மலர் ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துக்கிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விநாயகர் சிலை இருக்கிறது. இந்த இடத்துல வந்திருக்கோம். எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நரி குள்ளப்ப முதல் தெருவில் இருக்கக்கூடிய பிச்சிருப்பேட்டை, அதாவது என்பிஜி பிரதர்ஸ் வந்து பார்த்தா நடத்தக்கூடிய விநாயகர் கிட்ட தான் நம்ம வந்துருக்கோம். ஸோ இவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ப்ரோ, இப்போ நீங்கள் விநாயகர் வந்து பண்ணியிருக்கீங்க, எங்களுடைய இளைஞர் பேரை வந்து சொல்லுங்கள். என்பிஜி பிரதர்ஸ் ப்ரோ. சரிங்க ப்ரோ, இப்போ விநாயகர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, இது எத்தனை முறை வந்து பண்ணிருக்கீங்க நீங்கள்? இது வந்து 13வது வருஷமாக பண்ணிருக்கோம் சார். 11 வருஷமா? 13. போன வருஷம் வந்து பார்த்தா போன வருஷம் வந்து என்ன பண்ணி? போன வருஷம் வந்து மயில் மாதிரி வச்சோம். இந்த முறை வந்து மரம் வச்சு இந்த மயில், மான், பாம்பு, கிளி, பச்சைலாம் வச்சுருவோம். சரி ப்ரோ, என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க? சார் நிகழ்ச்சியில் எதுவும் இல்லை, அன்னதானம் மட்டும் ஃபர்ஸ்ட் நாள் குத்தோம். இப்போ திரும்பி லாஸ்ட் நாள் வைக்கணும் சார். டெய்லியுமே குத்துருக்கீங்க? டெய்லி அன்னதானம் சார். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து எல்லாம் வேண்டிட்டு போயிருக்காங்க? வந்துருக்காங்க சார். டெய்லி 7 மணிக்கு வருவாங்க சார். 7 மணிக்கு வராங்க. இப்போ போன வருஷம் விட இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு? நல்லா இருக்கு சார் இந்த வருஷம். எத்தனை அடி ப்ரோ இது வச்சிருக்கீங்க? இது வந்து 10 அடி ப்ரோ. 10 அடி வச்சிருக்கீங்க? ஆமாம் சார். சரிங்க ப்ரோ, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விதங்கள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா? சார் மயில் இருக்கு, மான் இருக்கு, மாடு இருக்கு, பாம்பு, கிளி, அணில், அவ்வளோதான் சார், வேற எதுவும் இல்லை சார். ஓகே, சூப்பர் ப்ரோ. ஸோ வந்து பாருங்கள், அதாவது வந்து பார்த்தா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய என்பிஜி பிரதர்ஸ், ஸோ இவங்க வந்து கிங் மேக்கர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வருஷம் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்து பண்ணக்கூடிய பிரதர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பண்ணால் இவங்களாம் ப்ரோ. ஸோ அதே போல் வந்து பண்ணால் இந்த இடத்துல வந்து பாருங்கள் என்னென்ன விதமாக வச்சுருக்காங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த விநாயகரில் ஒரு புதுமையாக இருக்கக்கூடிய மலை மேலே வந்து பண்ணால் மரம் வந்து க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். அதாவது நம்ம பிள்ளையாருக்கு மேலே வந்து கிரீடத்து பக்கத்தில் இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல மான் வந்து இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பாருங்கள் இங்கே நந்திவர்மன், இந்த பக்கம் வந்து நந்திவர்மன் எவ்வளோ அழகாக, இந்த தும்பி வந்து பாருங்கள் சூப்பராக வந்து இருக்கிறது. அதாவது நம்ம கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து போனால் இந்த விநாயகரில் ஒரு டிஃப்ரெண்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மலை வந்து மலை முறையவே வந்து போனால் அந்த க்ரீன் மரம் அது இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து பண்ணால் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பிரதர்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து பண்ண நன்றிகளை வந்து கண்டிப்பாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து சின்ன சின்ன பிள்ளையரெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். மண்ணிலே வந்து செய்யப்பட்ட ஒரு பிள்ளையர் வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்கிறது. அதுக்கடுத்து வந்து பண்ணால் இதில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லலாம், மயில் வந்து இருக்குது பாருங்கள். இது கீழே வந்து பண்ணால் மயில் 10 அடி வந்து கொண்டு வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய என்பிஜி பிரதர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து பண்ண நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ மறக்காமல் வந்து பண்ணால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையரை வந்து பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் யாராவது வந்து பண்ணால் ஃபாலோ பண்ணதும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நான் தான் உங்களுடைய டிஆர் ப்ரோ.